காலத்தில் மனித உருவோடு சேர்ந்தார்கள். அப்போதே சூரபெருமான் இரண்டாம் யாமத்தில் யானை அவதாரம் சேர்ந்தார்கள். சிங்க அவதாரம் சேர்ந்தார்கள். நான்காம் யாமத்தில் தேசம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி உருவெடுத்து சேர்ந்தார்கள். என் அன்பு அத்தை அஞ்சமூர்த்தி. அதன் பிறகு வேதத்தின் மகளாக மதுமை கோமலை சூர மதுமன் மனம் புரிந்து வீர சிங்கம் போல் இது போன்று 3300 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். நினைத்து அக்கினிக்குள்ளிலே செப்பு சோலை நிலை நிறுத்தி தவத்தை செய்தார்கள். எந்த அண்ணனுக்கு எப்போ செல்கின்றோ அப்போது அவர் பிரம்மன் பட்டம் நாங்கள் காலால் வீரநாபுரி வட்டத்திலே கண்டன் எல்லாருக்கும் தபால் கொடுத்துச்சா? எல்லாரும் எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்துக்கிறாங்க. எடுத்துடலாமா? எடுத்துடலாம். அப்புறம் நாளைக்கு வந்து கூடாது. விநாயகரே சுந்தரம் அவர்கள் செட்டி சிவலோக பதவி அடைஞ்சதுனால் ஆட்டுக்காரு ஐசில வச்சிருந்தா அது காலேஜுக்கு வந்துட்டு சபைக்கு வரது பார்த்தா
ரகணவனா அவர் செத்துட்டாருன்னு மாலை போட்டிய அவரு செத்தா உனக்கு என்ன வரும்? எவ்வளோ பையன் செத்தா எனக்கு ஒரு 6 டன் தட்டு வரும். போன வாரம் ஒருத்தன் செத்தா ஒரு 3 வந்துச்சு. நான் செத்தா எனக்கு 6 டன் தட்டு வரும். இவன் செத்தா எனக்கு 6,000 மோந்திரம் வரும். ஒன்னு போகணும் 4,000 வந்துச்சு. அவனை மட்டும் மெதுவா அடிக்கிறான், என்ன மட்டும் வேகமா அடிக்கிறான். எனக்கு ஏற்கனவே ஓட்டு வலி. என்ன நடக்குது? கொண்டு வந்து மாலை போட்டு போடுறான்னா தலையில போட்டு தப்பு இல்ல. என்ன கோயில இருந்தேன் எல்லாம் போயிட்டாங்க, நீ போவிடாங்க எழுப்புறான். என்னடா கேக்குறேன், பொன்னி நாடகம் பண்ற வாஜர் சுந்தரம் சேர்த்துக்காரி நீ வரல. மிச்சம் என் மேல தப்பு கிடையாதுடா. நான் மரம் திண்டி வந்து செங்கல்பட்டுக்கு போயிருந்தேன். பார்த்தா பொசிட்டு ஓட்டிருந்தது. என்ன போட்டிருந்தது? பையா ஊர் சூடு போட்டு இருந்தது. அது சுந்தரம் தான் காலியா. யாரா செத்துது? அவன் தமிழ்நாட்டு சுந்தரன் போயிட்டானா? வர முடியுமா? இந்த மாலை எங்க பெரிய பஜார்ல போய் வாங்கி வந்தியா? அருகு பறகு ஓடி வர கைகளியா புது சுருகாட்டு அப்பதான் பொட்டி அது மேல ஒரு மாலை இருந்தது. அந்த மாலை எடுத்தான் உனக்கு போட்டேன். மாலையிலாத வந்தா 4 பேர் தாரி வாங்க கௌரவம் ஏங்க. அது மாலை தாங்க நான் கடையில வாங்கினேன். சுருகாட்டாண்டி எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. மாலை வாங்கி வந்தாலும் சரி போகுது. நாளைக்கு மகனை இது போல கொண்டு வந்து கொண்டே போட்டு தாலி எடுத்தாங்க. என்ன காலத்தாமதம் பொடி நிக்காங்க. ஓடியாந்தாங்க. நான் ஒரு விவசாயிங்க. விவசாயம் தான்டா. சேப்பியும் கால வைத்தா சோப்பியும் கை வைக்கணும். நான் ஒரு விவசாயிங்க. அதுல ஏறி கைனி போலான்னு அருங்க பிறகு ஓடியாரு. மாட்டை தூக்கி தோல்ல வச்சுக்கின்னு கழுப்பி ஓட்டிக்கணும். மாட்டை தூக்கி தோல்ல வச்சுக்கின்னு மாட்டை ஓடிக்கணும். அந்த மாட்டை ஒரு பொம்மை கட்டிட்டு கைனிக்கு தண்ணி பாய வச்சேன். தண்ணி பாய வச்சுட்டு மம்டி வருமானை வச்சுட்டு ஏறு ஓட்டிங்கிறேன். பசி தாங்க முடியல. கார்த்திகை மாசம் கத்திரி வெயில் உயிர் போகும். கார்த்திகை மாசத்துல கத்திரி பசி தாங்கல. 10-10:30 மணிக்கு பையன் சாப்பாடு எடுத்தான். சாப்பிட்டு பார்த்துட்டான். வயல கொடுத்தானே விட்டு நம்ம அடுத்த கைனிக்கு தண்ணி பாய வைக்கணுமே. மம்டி வருமானை வச்சிருந்தேன். மம்டி எடுக்கலான்னு போறேன். மம்டிக்கு ஒரே ஜுரம். மம்டிக்கு ஜுரம் கொதிக்குது. ஒரே ஜுரம் கொதிக்குது. மம்டி நல்லா இருந்தா தானே நாளைக்கு போயிட முடியும். ஆமா மம்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு மம்டி எடுத்துனா ஆஸ்பத்திரி போறியா? பணத்துல யாரும் டாக்டர் என்ன பண்ணு கேட்டாரு. மம்டிக்கு தோறும் மம்டிக்கு தோறும் அவரு மம்டியும் பாக்குறாரு, என்னையும் பாக்குறாரு. ஏன் தெரியுமா? அவர் எதுனா நினைச்சு போட்டோம். நமக்கு மம்டி ரெடி பண்ணா செத்தா நான் நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வெளியே சொல்லிட்டு மம்டி எடுத்து ரூம்குள்ள போய் கவி சாத்திக்கினாரு. எந்த ரூம்? இந்த ஸ்கேன் எடுக்கிறாங்களா அந்த ரூம். ஸ்கேன் எடுத்து என்ன பண்ணுவாங்க? கழுவுவாங்க, தண்ணியில அழைச்சுவாங்க. இந்த மம்டி எடுத்து தண்ணி தொட்டி உள்ள போட்டாரு.
நான் ஜன்னல் இருந்து எட்டி பாத்துக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன்? இந்த தண்ணி தொட்டி உள்ள போட்டு ஓடிங்க உங்களை மம்டிக்கு குளுக்கோஸ் ஏறிங்குது. அறிவாளி நான் நினைக்கிறேன் ஒரு 10 நிமிஷம் பொறுத்து மம்டியை தனியாக கொடுத்தாரு. கொட்டு பார்த்தா ஐஸ் மாதிரி ஆகி போச்சு. 500 ரூபாய் எடுத்து அவராண்ட கொடுத்துட்டு மம்டி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கு 500 ரூபாய் கொடுத்தேன். படிக்க முடியும். 500 ரூபாய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா தான் தெரியுது என்ன என் பொண்டாட்டிக்கு ஜுரம். உன்னுடைய மனைவிக்கு தரும். அவளை ஆஸ்பத்திரிக்கு போட்டாடா. சொல்லிட்டு போனா கையில் இருந்தாலும் 500 ரூபாய் தான் மம்டி கொடுத்துருக்கேன். பணம் இல்லை. என்ன செய்யுது? அப்பதான் யோசனை. என்ன மம்டிக்கு ஜுரம் வச்சுட்டு டாக்டர் குளுக்கோஸ் ஏத்துனாரு. நம்ம பொண்டாட்டிக்கு நம்மளே குளுக்கோஸ் ஏற்றோம். பொண்டாட்டி நீயே குளுக்கோஸ் ஏத்து. எப்படிடா குளுக்கோஸ் ஏத்து? எப்படி? என் பொண்டாட்டி நேரா வீட்டுக்கு பின்னாடி கூட்டி போனேன். வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஒரே கிணறு இருக்குது. அந்த கிணத்தாண்டிட்டு போனா 2 காய் கட்டின காலை கட்டின வாயில பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி காலில் கவர் கட்டி மேல தலைக்கே தொங்க விட்டு 12 மணிக்கா தொங்க விட்டு கவரை கட்டி வீட்டுக்கு வந்துட்டேன். 5 மணிக்கே எங்க பக்கத்துல வந்த அம்மா இருந்தாங்க. அம்மா கிணத்துல குளுக்கோஸ் எடுத்து போய் பாத்துட்டாங்க. போடுவீங்க கவரை எடுத்து பாக்குறாங்க. உன் பொண்டாட்டி நீயே சாகரிச்சிட்ட. மாமட்டிக்கு ஜுரம் அடிக்குமா? நீ தப்பா நினைக்க மாட்டியா? நீங்க நாட்டுக்கே ஏத்துமா? நான் தான் மந்திக்கு ஜுரம் அடிக்குதுன்னு சொல்றேன். அது ஒரு கும்பிட்டு ஊட்டி கடுக்குறேன். நீ நான் கும்பிட்டு மந்திக்கு ஜுரம் அடிக்குமா? தன்னுடைய மனைவி டாக்டர் கொண்டு போய் பார்க்காம ஒரு இரும்பு, அந்த இரும்பு வெயில வச்சாங்க சூடாகிடும். அதை தண்ணீர் போட்டா ஜில்லுன்னு ஆகிடும். அதை கொண்டு போய் நான் கேட்டா குமுட்டின்னு என்ன பண்ணா ஆனால் என்னுடைய தாயாதி இருந்தாரு முற்புதாசி கோமலத்தாண்டி அந்த முருகன் அந்த ஒரு நாள் தாய் கொடுத்த சக்தி மேலால் அந்த முருகன் தாயாதி எல்லாம் கருவறை அவருக்காக பரிசு தாயாதை கொண்டவனை நாங்கள் பழிவாங்க சம செய்தோம். மாறி 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 நாங்கள் இருவரும் அந்த முருகனோட மாறி மாறி சம செய்யும் சமயத்தில் முருகனுடைய வேலைக்காக நாங்கள் ஈடுபடுத்த முடியவில்லை. அதற்காக மறைந்து உயிருக்காக மறைந்து ஓடினேன் கிழக்கு நோக்கி ஓடினேன் 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 ஓடினேன். ஆயிரத்து சமுத்திரத்திலே ஒரு பனை மரமாக என்னுடைய தம்பி கார்கோடனும் நோக்கி ஓடினான் ஓடினான் ஓடினான். சூரியன் அஸ்தமிக்கின்றதே. ஆயிரத்து சமுத்திரத்திலே தம்பி பனை மரமாகவே பதினான். சூரியன் உதைக்கிற மறையிற. ஆகவே உதயகிரி அஸ்தமகிரி உதயகிரி அஸ்தமகிரி கண்டன் கார்கோடன் கண்டன் கார்கோடன் என்று நாங்களே பெயர் வகுத்து ஓர் இரவு முழுவதும் அந்த முருகனை தேடி அலைந்து வருகின்றோம். பகலெல்லாம் பனைமரமாகவே ஆயிரத்து சமுத்திரத்திலே பதுங்கியிருப்போம். இருப்பினும் கெட்டதுக்கு புகை எனது புகழ் எனது கீர்த்தி எனது மறுமை கண்டன் கார்கோடன்
இல்லாமல் வாங்கி ஆமாய்யா நாய் ஐயா இன்றைய நாளை நாங்கள் புறப்பட்டு விட்டோம் அந்த முருகனை பழி வாங்க வேண்டும் என்று என்னுடைய தம்பி அஸ்தகிரியில் இருக்கின்றான். நான் உதயங்கிரியில் இருந்து புறப்பட்டு விட்டேன். இந்த கார் கூட அன்பு தம்பி சீக்கிரம் அழைத்து வாடா.